வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து நாடு முழுவதும் உள்ள 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் PM கிசான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 21வது தவணையை நேற்று விடுவிச்சிருக்கிறாங்க. இதில் விவசாயிகளுக்கு மொத்தமாக ரூபாய் 18,000 கோடி வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிதி தகுதியான விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு தலா 2,000 ரூபாய் வீதம் டிஜிட்டல் முறையில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டையும் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. PM கிசான் திட்டம் மத்திய மோடி அரசால் 2019ஆம் ஆண்டின் பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் 20 தவணைகளில் 11 கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களுக்கு 3.70 லட்சம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நில விவரங்கள் PM கிசான் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மற்றும் KYC சரிபார்ப்பும் இவங்க முடிச்சிருக்கணும். இந்த திட்டத்தில் 25% அதிகமான பயனாளிகள் பெண்களாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. விவசாயிகளுக்கு நேரடி சேவைகளை வழங்குவதற்காக PM கிசான் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி முக அங்கீகாரத்துடன் மூலம் KYC சரிபார்ப்பையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் அடிப்படையிலான KYC சரிபார்ப்பு PM கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் பயனாளிகள் அடையாளத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகள் OTP மற்றும் பயோமெட்ரிக் ஆகியவற்றை முக அங்கீகாரம் மூலம் KYC அப்டேட்டை எளிதாக்கவும் வழி செஞ்சிருக்காங்க. PM கிசான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் டு ஜூலை மாதங்களில் சுமார் 9.7 கோடி விவசாயிகளுக்கு இந்த நிதியை பெற்றிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 1 கோடி விவசாயிகளுக்கு நிதி மாற்றப்பட்டிருக்கு. இந்த முறை 21வது தவணைக்கு தகுதியான விவசாயிகளின் எண்ணிக்கை சுமார் 7 மில்லியன் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து அது தீவிரமாக செயல்பட்டு வருவதுதான் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. பல பதிவுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா பலர் தகுதி வரம்புகள் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டால அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தகுதியான ஒவ்வொரு விவசாயியும் PM கிசான் திட்டத்தின் கீழ் வருவதை உறுதி செய்ய நாடு தழுவிய இயக்கம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ PM கிசான் திட்டத்தின் கீழ் மாநில அரசுகள பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிலம் வைத்திருக்கும் எந்த ஒரு விவசாய குடும்பமும் இதில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில விலக்குகள் பிரிவுகளின் கீழ் வருபவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகிறாங்க. வருமான வரி செலுத்துபவங்க, அரசு ஊழியர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது பிரதிநிதிகள் மற்றும் மாதம் 10,000 ரூபாய்க்கு மேல ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் விட்டதா, வருமா வராதா, எப்படி சரி பார்க்கறது, எப்படி பணம் வந்துட்டான்னு பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் தங்கள் PM கிசான் பணம் விட்டதா என்பதை எளிதாக பார்க்கலாம். ஓகேவா? அது எப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உள்ள போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் PM கிசான் திட்டத்தின் கீழ் அதிகாரப்பூர்வமான இணையதள வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா பெனிஃபிட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் செய்யணும். கிளிக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய பதிவு எண், இதை ஏதாவது ஒன்றை நீங்கள் உள்ளீடு செஞ்சீங்கன்னா பணம் வந்துள்ளதா, தகுதியுள்ளவரா, நீங்கள் KYC புதுப்பிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ பட்டியலில் உள்ள பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டினாலோ அல்லது விவசாயிகள் தங்கள் KYC அப்டேட் செய்து உள்ளூர் அதிகாரிகளுடன் நிலப்பதிவுகளை சரிபார்க்க வேண்டும். ஓகேவா? அதாவது அதில் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா அன்ஹோல்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அது மாதிரி காமிச்சதுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் கிடைக்கிறதுனால இடைத்தரகர்கள் தொல்லை மெயினாக கிடையாது. இது விவசாயிகள் கைகளில் நேரடியாக பணம் சென்று சேர உதவுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் நிலைமை மேம்படுத்தப்பட்டிருக்கு. இது அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் விவசாயத்தில் முதலீடு செய்யவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தகுதியற்ற பயனாளிகளை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ இது உண்மையான விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த நிதி உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் உறுதி செய்கிறாங்க. இதன் மூலமாக திட்டத்தின் நோக்கம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. மேலும் இது அரசின் நிதியை திறன்பட பயன்படுத்த உதவும். மொத்தத்தில் PM கிசான் திட்டம் இந்திய விவசாயிகளின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர்களுடைய நிதி பாதுகாப்பை பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட 21வது தவணை எல்லாருக்கும் வங்கி கணக்கில் வரவு வச்சுருட்டாங்க இது வரைக்கும். ஸோ வச்சுருக்காங்களா என்னன்னு பாருங்கள். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய KYC அப்டேட் எப்படி இருக்குங்கிறத பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் மூலமாக நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.